நம்ம ஊர்ல கேட்குற ஒரு சில பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வியை நிச்சயமா அவங்க கேட்க மாட்டாங்க. அரசியல் சார்ந்து தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களோட ரோல் மாடல்ஸ் யாரு? கரூரோட ஸ்டாம்பீடுக்கு அப்புறம் ஏன் நீங்க வெளிய அத பத்தி பேசல? பட் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் இந்த மாதிரியான கேள்விகள கேட்டிருப்பாங்களா? இல்ல இதுதான் அறிவு சார்ந்த கேள்வின்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி எதிர்ல இருக்கிற கெஸ்ட்டையும் மதிச்சு கேள்வி கேட்டிருப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். அது கூட ஒரு காரணமா இருக்கும்னு இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஊடகங்கள் மட்டும் கரப்ட் ஆகல, ஊடகவியலாளர்களும் கரப்ட் ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களை போய் பார்த்தா, அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் பல கட்சிகளுடைய கூலிப்படை வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். விஜய் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க பார்த்தா பத்திரிகையாளர்னு போட்டிருப்பாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடடா ஒரு பத்திரிகையாளரே இப்படி கருத்து சொல்வாரேன்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு கட்சியால் வாங்கப்பட்டவர், ஒரு கட்சியின் சார்பாக பேசுகிற ஒரு கூலிப்படை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் முன்னால் போய் உட்கார்றது அப்படிங்கிறது அது ஒரு சரியான விஷயம் இல்லை. என்ன அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் எடுத்ததை வந்து நான் ஒரு வகையில் வந்து நான் அதை வந்து ஆதரிக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.